ஆத்துமத்திற்கு சுகம் பாவ சங்கீதனத்தில் மட்டும்தான் கிடைக்கும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. உன் பாவங்கள் உன்னில் இருக்கும் வரைக்கும் சர்வேசன் உள்ள வர முடியாது, அற்புதம் செய்ய முடியாது, அற்புதம் நடக்காது. உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். பெற்றோர்கள் முதல்ல போங்க, அப்பதான் பிள்ளைகள் உங்களை பார்த்து போவாங்க. ஒரு சுவரை இடிச்சு யானை முதல்ல போயிடுச்சுன்னா எலிக்குட்டி தானா வந்துடும். நீ எலியை போன்னு பிள்ளைகளை விட்டுட்டு நீ பாவத்தில் இருக்காத. கரங்களை விரித்து நாம் செபித்து முடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, ஆபிரகாமினுடைய ஒரே மகனை எனக்கு பலியா கொடுப்பியான ஆண்டவர் கேட்டார். எடுத்துக்கங்க ஆண்டவரே. ஆபிரகாம் நோன்னு சொன்னாரா? நீங்க கொடுத்தது ஆண்டவரே, நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கவனிக்கிறீங்களா பிள்ளைகளே? எனக்கே காசு இல்லை, கோயிலுக்கு போய் காணிக்க கொடுக்கணுமா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய டெஸ்ட் வைப்பார். அல்ல பாஸ் ஆகும். நீங்க கொடுத்தது ஆண்டவரே. பையனை கூட்டு போறார். அப்பா, நெருப்பு இருக்குப்பா, கத்தி இருக்குப்பா, விறகு இருக்குப்பா, பலிக்கான ஆடு எங்கப்பா? God will provide. ஆண்டவர் நமக்கு அருள்வார். கைகளை விரித்து செவிங்களேன். வேலையை தொடங்கிட்டேன், வீட்டை தொடங்கிட்டேன், கல்யாணத்தை தொடங்கிட்டேன், கையில காசு இல்லையே, உதவிக்கு யாரும் இல்லையே, புலம்புகிறாயா? உன் கடவுள் பஞ்சத்தில் அடிபட்டவரா? அனைத்து செல்வத்திற்கும் அதிபதி. இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு கண்கூடாக அற்புதம் தெரிந்தது அல்லவா? காற்றும் எல்லாம் அமைதி இருந்திருந்த அல்லவா? உன் வாழ்க்கையினுடைய புயல் எல்லாம் அடங்கும். அவர் சொன்னார், ஆண்டவர் அந்த மலை மேல கொடுப்பாருப்பா. அந்த மலை மேல போய் ஈசாக்க கட்டி, எங்க அப்பா கேட்டுட்டாரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், கத்தி எடுத்து குத்த போறாரு. கடவுளே அதிர்ந்து போனார். ஓ ஆபிரகாம், உன் விசுவாசத்தை மெச்சினோம். குழந்தை மேல கத்தி போடாத, உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன். வலது கருத்தை உயர்த்துங்க. யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவரே இருப்பதை கொடுக்கிறேன், உள்ளதெல்லாம் கொடுக்கிறேன். ஆண்டவர் எல்லாம் 10 மடங்கா திருப்பி கொடுப்பார். ஒரு லேண்ட் இல்லாதவங்களுக்கு 10 ஏக்கர் சொந்தமாக்க முடியுமா? அவரா ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் எத்தனை வீடுகளை கொடுக்க முடியும்? ஒரு குழந்தையை சுமக்க முடியாத கருவில் நீங்கள் எத்தனை குழந்தைகளை சுமக்க வைப்பார்? இது ஆண்டவர் தொடுகிற வாக்கு தத்தம். வலது கரத்தை உயர்த்தி என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என்றார், அவர் பார்த்துக் கொள்வார். God will provide. ஆபிரகாமுடைய விசுவாசம். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது. யோவான் 1:29, யோவான் 19:30, எல்லாம் நிறைவேறிற்று என்று சிலுவையிலே ஒரு ஆட்டுக்குட்டி செத்து போனது. இயேசு மாசு மரபற்றவர் செத்து போனார். ஈசாக்குக்கு பதிலாக அன்று அந்த ஆட்டுக்குட்டி, இன்றைக்கு எனக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டி. கண்களை மூடி ஆபிரகாம் தம் பையனை கொல்ல போறாரு. இருதயத்தில் ஆராதனை செஞ்சாரு. ஐயா, இருக்கிறத எடுத்துருவீங்களோ? மறுபடியும் நான் பிள்ளை இல்லாதவனா மாறிடுவேனோ? என் மனைவி மறுபடியும் மலடியாய் போய்விடுவாளோ? கொடுப்பதை எடுத்து விடுவீரோ? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுத்ததை திரும்ப எப்பொழுதும் எடுப்பதில்லை. அவர் ஆசீர்வாதம் உங்கள் மேலே. 2 கைகளையும் உயர்த்தி, உங்கள் ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறதை தவிர அமிழ்ந்து போகவிடவில்லை. சூரியன் இப்பொழுது மறைந்திருக்கிறதை தவிர காலையில் உதிப்பதை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை மேம்படும். உயர்த்தி பாடி செபிப்போம். எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? கீபோர்டுக்கு சவுண்ட் ஏத்துங்கப்பா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? ஏசையா, அல்லேலூயா, ஏசையா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, இன்னைக்கு உன்னுடைய யுத்தம், கடவுளோடு நீ செய்கிற யுத்தம். ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாளைக்கு என் எதிராளிகள் என்னை சூறையாடுவார்கள்? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கண்ணீர் இருக்கும்? நீரே எனக்கு பதில் தாரும். எழுந்து வாரும், சீயோனிலிருந்து எழுந்து வருவீராக.
எனக்கு உம்மை விட்டா யார் இருக்காங்கப்பா? என் அப்பாவை எடுத்துக்கிட்டு, எங்க அம்மாவை எடுத்துக்கிட்டு, எனக்கு எல்லாம் நீங்க தானே ஆண்டவரே. என் சொந்தம் என்னை கைவிட்டு விட்டது, என் பந்துக்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள். இப்ப எனக்கு யார் இருக்காங்கப்பா? நீங்க தான். கைகள் வைத்து பாடி செபிப்போம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. ஐயா நீரானே, ஐயா நீரானே, இசையா அல்லேலூயா, இசையா. உங்களை மறந்து ஆராதனை, கைகளை அசைத்து என் ஆண்டவர் எனக்கு தருவார், மன உச்சியில தருவார், மன உச்சியில தருவார், ஏற்ற நேரத்தில் தருவார், ஏற்ற நேரத்தில் தருவார். கடைசி நிமிஷத்திலும் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது, அபிஷேகம் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பாடி செவிங்க, வல்லமையோடு பாடுங்க, வல்லமையோடு பாடுங்க. ஹல்லேலூயா என் இயேசையா, ஹல்லேலூயா என் இயேசையா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சொந்த பந்தம் எல்லாம் என்னை விட்டு போனாங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் பேரத்தோடு இருக்கிறீங்களோ, என் மருமக என்னை விட்டு போனா, என் பிள்ளை என்னை விட்டு போனா, எங்க குடும்பம் சமாதானமா இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க குடும்பம் உள்ளுக்குள்ள சண்டை போட்டு பிரிஞ்சு கிடக்கு ஐயா. எங்களை ஒண்ணு சேர்க்க வாங்க ஏசப்பா. நான் ஒருவேளை தப்பு பண்ணிதான் என்னை மன்னிச்சிருங்கப்பா. எல்லாரும் பாடுங்களேன். இந்த பங்கு வளர்ச்சி உண்டாகவதாக, அபிஷேகத்தில் வளருவதாக, எல்லா ஊர்களிலும் இடத்துக்கு தேடி வரும்படி அற்புதங்களை அற்புதமாக செய்வார்களாக. ஓ ஸ்தோத்திரம். எல்லா பாவிகளும் மனம் திரும்புவார்களாக, எல்லா குடிகாரர்களும் மனம் திரும்புவார்களாக, எல்லா உடைக்கப்பட்ட உள்ளங்களும் உருமாறுவதாக, எல்லா வாலிபர்களும் ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்களாக. புதிய வாழ்க்கை, புதிய அபிஷேகம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. கை தட்டி ஆண்டவரே, நீர் நடத்துகிறீர், என்னை விடுவிக்கிறீர், நோய்களை குணமாக்குகிறீர், பிசாசுகளை விரட்டுகிறீர். போ அப்பாலே சாத்தானே, என் குடும்பத்திலிருந்து எழுப்போ, கருவறைகளை திறக்கிறீர். ஹல்லேலூயா. மனவியாதிகள் மாறுகிறது, சுகம் உண்டாகிறது, பாவங்கள் மறைகின்றன, சாபங்கள் மறைகின்றன. அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த ஜனமாய் மாற்றி வழி நடத்துவாராக. பலத்த கரகோஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பலத்த கரகோஷத்தோடு நன்றி அப்பா. இயற்கையை நீ கட்டுப்படுத்தியதற்காக நன்றி. உன் ஜனங்களோடு பேசியதற்காக நன்றி. இதனுடைய பலனை திருப்பலியிலே நாங்கள் பெரும்படி ஆசீர்வதிப்பதா. மாதாவே உமக்கு நன்றி. எங்களுக்காய் பரிந்து பேசுவதற்காக நன்றி. ஆசீர்வாதம் நிறைந்து இருப்பதா, நிறைந்து இருப்பதா, நிறைந்து இருப்பதா, நிறைந்து இருப்பதா எங்கள் வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. அமர்ந்து கொள்வோம்.